நடிகை நயன்தாரா மற்றும் தனுஷ் இவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை தான் இப்போ ஒரு மிகப்பெரிய அளவுல விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இப்போ நயன்தாரா அவங்க அடுத்தடுத்து தனுஷ் அவர்களை பத்தி அடுக்கடுக்கா பல்வேறு அதிர்ச்சி விஷயங்களை வெளியிட்டிருக்கிறது மட்டும் இல்லாம தனுஷ் அவர்களுடைய ஒரு வீடியோவை வெளியிட்டு ஒரு பெரும் உண்மையா உடைச்சிருக்காங்க. இப்போ நடிகர் தனுஷ் அவர்களுடைய உண்மையான முகத்திரையை கிழிச்சு தனுஷ் அவர்கள் எந்த அளவுக்கு கேவலமா நடந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயங்களும் அவருடைய கீழ்த்தரமான செயல்களும் நடிகை நயன்தாரா அவங்க கிட்ட 10 கோடி ரூபாய் டீல் பேசி அவர் பேசி இருக்கிற ஒரு வார்த்தை தான் இப்போ தனுஷ் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு கெட்டவரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. நல்லவ மாதிரி நடிச்சு ஊரை ஏமாத்திட்ட அப்படின்னு நடிகை நயன்தாரா அவங்க இப்ப தனுஷ் அவர்களை கழுவி ஊத்தி அவங்க கேட்டு இருக்கிற ஒவ்வொரு கேள்விகளும் இப்போ ஒட்டுமொத்தமா தமிழ் சினிமாவை அதிர வச்சிருக்கு. விக்னேஷ் சிவன் இயக்கத்துல நயன்தாரா மற்றும் விஜய் சேதுபதி நடிச்சு கடந்த 2015ஆம் ஆண்டு வெளியாகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் நானும் ரவுடிதான். இந்த படத்தை நடிகர் தனுஷ் அவர்கள் அவருடைய ஒண்டர் பார் பிலிம் மூலியமா இந்த படத்தை இயக்கியிருந்தாரு. இந்த நானும் ரவுடிதான் படம் மூலியமா தான் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் இவங்க 2 பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது அவங்களுக்கு காதலாவும் மாறியது. இந்த படம் மூலியமா இவங்க 2 பேருக்கும் கடந்த 2022ஆம் ஆண்டு காதல் திருமணமானது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இப்போ உயிர் உலக அப்படின்னு 2 பசங்களும் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க நடிகை நயன்தாரா அவங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி சினிமாவுக்கு வந்ததுல இருந்து அவங்க பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் வெற்றி தோல்வின்னு அவங்களுடைய காதல் கதை வரையும் எல்லாத்தையும் ஆவணப்படமாக்கி நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டைல் அப்படின்னு இந்த ஆவணப்படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல வர நவம்பர் 18ஆம் தேதி வெளியிட இருக்காங்க. இந்த படத்துல நயன்தாரா அவங்களுடைய மொத்த வாழ்க்கை வரலாறும் இருக்கு. இந்த ஆவணப்படத்துடைய ட்ரெய்லர் கூட சமீபத்துல வெளியாகி சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆனது. இப்படிப்பட்ட இந்த நிலையில தான் நடிகை நயன்தாரா அவங்க தனுஷ் அவர்கள் மேல ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை வச்சு தனுஷ் அவர்களுடைய உண்மையான முகத்திரையை கிழிச்சு அவரை பத்தின ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில நயன்தாரா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அன்புள்ள தனுஷ் கே ராஜா, சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன், இது எல்லாத்துக்குமான ஒரு ஓபன் லெட்டர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. மேலும் இத பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது மூலியமா தனுஷ் அவர்கள் பல தப்பான விஷயத்தை சரி செஞ்சுக்கணும். உங்க அப்பா மற்றும் அண்ணனுடைய ஆதரவோடையும் ஆசீர்வாதத்தோடையும் இன்னைக்கு மிகப்பெரிய நடிகராகவும் இயக்குனராகவும் இருந்துட்டு இருக்கிற நீங்க கண்டிப்பா நீங்க இத படிச்சு புரிஞ்சுக்கணும். நீங்க சினிமாவுக்கு வரதுக்கு பல்வேறு ஆதரவுகள் இருந்திருக்கு. ஆனா நான் சினிமாவுக்கு வரும்போது யாரோட தூண்டுதலும் யாருடைய ஆதரவும் இல்ல. தனி ஒரு பெண்ணா சினிமாவுக்கு வந்து என்னுடைய கடின உழைப்பால நான் இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துல இருக்கேன் அப்படிங்கறத நான் நம்புறேன். நான் எப்படி கஷ்டப்பட்டு சினிமாவுக்கு வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஒரு படமா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டு என்னுடைய கதையை சினிமாவாக்கி நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியிட இருக்கேன். ஆனா நான் இதுக்காக பல்வேறு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டேன். இது எல்லாத்துக்கும் தனுஷ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நயன்தாரா அவங்க ஓப்பனா சொல்லியிருக்காங்க. மேலும் இதை பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க இயக்குற இந்த ஆவண படத்துல அவங்க நடிச்ச எல்லா படத்துல இருந்தும் சில வீடியோ கிளிப் போடப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதுல இவங்களுக்கு நானும் ரவுடிதான் அப்படிங்கிற படம் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கிய படமா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த படம் மூலியமா தான் விக்னேஷ் சிவன் அவங்களுக்கும் நயன்தாரா அவங்களுக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது காதலாவும் மாறியது. இந்த படத்துல இருந்து சில வீடியோ கிளிப்ஸ் எடுத்து வைக்க தான் நடிகை நயன்தாரா அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியே தனுஷ் அவர்கள் கிட்ட NOC கேட்டிருக்காங்க. அதாவது நோ அப்ஜெக்ஷன் அப்படிங்கிற காப்பிரைட் உரிமத்தை கேட்டிருக்காங்க. நயன்தாரா அவங்க நடிச்ச எல்லா படங்களுடைய தயாரிப்பாளர்களும் NOC கொடுத்த நிலையில தனுஷ் அவர்கள் மட்டும் NOC கொடுக்க மறுத்திருக்காரு. அவருடைய தனிப்பட்ட வன்மத்தை நயன்தாரா அவர்கள் மேல காட்டியது மட்டும் இல்லாம NOCயும் கொடுக்காம இருந்திருக்காரு. சுமார் 2 ஆண்டுகளா நயன்தாரா அவங்க இந்த NOCக்காக காத்திருந்திருக்காங்க. இப்ப வரையும் அது கிடைக்காதனால ஒட்டுமொத்த எல்லா மனக்குமுறலையும் இந்த அறிக்கை மூலியமா வெளியிட்டிருக்காங்க. சமீபத்துல வெளியான இந்த படத்துடைய ட்ரெய்லர்ல விக்னேஷ் சிவன் அவர்கள் அவருடைய போன்ல நானும் ரவுடிதான் படத்துடைய ஷூட்டிங்ல எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவை அந்த ட்ரெய்லர்ல வச்சிருக்காரு. இத பார்த்து காண்டான தனுஷ் அவர்கள் வெறும் 3 வினாடி மட்டுமே இருக்கிற அந்த வீடியோவுக்கு 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு நயன்தாராவுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்துக்கு தான் இப்போ நயன்தாரா அவங்க ரொம்பவே கொந்தளிச்சு போயிருக்காங்க. அந்த படத்தை எடுத்ததே என்னுடைய கணவர் தான் அப்படின்னும் அந்த படம் வந்து 10 வருஷத்துக்கு மேல ஆன நிலையில இப்ப வந்து அதுக்காக நஷ்டஈடு கேட்கிறதும் அதுவும் நாங்க எங்க செல்போன்ல எடுத்த வீடியோவுக்கு அவர் எப்படி நஷ்டஈடு கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே மனம் எதிம்பி போயிருக்காங்க. தனுஷ் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் தான் ஒரு நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு நல்லவ மாதிரி பேசி தன்னுடைய ரசிகர்களை ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்னும், ஆனா அவருடைய உண்மையான முகம் அப்படிங்கிறது அவருடைய இந்த கீழ்த்தரமான செயல்கள் தான் அப்படின்னு தனுஷ் அவர்களுடைய உண்மையான முகத்திரையை கழிச்சிருக்காங்க. மேலும் எல்லாருமே சினிமாவில தான் இருக்கும் அப்படின்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யற விஷயங்கள் தான் தான் பண்பாடா பாக்குறதாகவும், ஆனா தனுஷ் அவர்கள் காசு பைத்தியம் பிடிச்சு அலையிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் தனுஷ் அவர்களுக்கு சினிமாவில் இருக்கிற யாருடைய வளர்ச்சியும் பிடிக்கல அப்படின்னும் அவருக்கு தான் மட்டும் தான் ஒரு பெரிய ராஜாவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறதாகவும் அவருக்கு யார் மேல வந்தாலும் பிடிக்காது அப்படின்னு நயன்தாரா அவங்க இத பத்தி ஓப்பனா சொல்லியிருக்காங்க. தனுஷ் அவர்கள் இதுக்கு இப்ப வரையும் அனுமதி கொடுக்காம அந்த காட்சிகள் எல்லாம் நீக்கப்பட்டு யாருடைய தயவும் இல்லாம நவம்பர் 18ஆம் தேதி தங்களுடைய படம் வெளியாக இருக்கிறதாகவும் கண்டிப்பா அந்த படத்துடைய வெற்றி மூலியமா தனுஷுடைய மூஞ்சில கரிய பூசுவோம் அப்படிங்கிற மாதிரி
மாதிரி நடிகை நயன்தாரா அவங்க இப்போ சவால் விட்டுருக்காங்க. இந்த எல்லா விஷயத்தையும் தான் நயன்தாரா அவங்க இப்போ ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டு நடிகர் தனுஷ் அவர்களுடைய முகத்திரையை கிழிச்சிருக்காங்க. இத பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.